இந்த கத்திரிக்காய் ரெசிபி ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். ஸோ வாரம் ஒரு தடவை இந்த கத்திரிக்காய் கண்ணில் படும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிடுங்க. நல்ல தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கருவேப்பிலையை கொழுந்தா பார்த்தோன்னா விட மனசில்லை, கொத்து கொத்தாக எடுத்து அது மேலேயே வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, முருங்கைக்கீரையெல்லாம் காய வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. பொடி இடிக்கவே நேரமே இல்லை. தோசை பொடியில் இதெல்லாம் நான் சேர்த்து இடிப்பேன். ஸோ இன்றைக்கி சமையல் கூடவே பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் எள்ளு, வரமிளகா, உளுந்து எல்லாமே வறுத்து போட்டு பொடியும் இடித்தாச்சு. டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து வீட் பிரெட் இருந்துச்சு. அதில் பன்னீர், கொஞ்சமாக சீஸ், அப்புறம் அதில் வரமிளகா, 2 மிளகு இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்சியில் சுற்றி அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சீஸ் போட்டு பட்டர் போட்டு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்தாச்சுங்க. லஞ்சுக்கு இது கூட கத்திரிக்காய் கூட தக்காளி சாதம் செஞ்சுட்டேன்.